कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திரபாதசேவைகதாரகம் भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवम् जितबाह्यजिनादिमणिप्रतिमाः अपि वैदिकयन्निवरङ्गपुरे मणिमण्डपवप्रगणान् विदधे परकालकविः प्रणमे महितान्. திவ்ய பிரபந்த தாரையிலே பெரிய திருமொழியை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்று திருவரங்கத்தின் அனுபவபரமான ஒரு பதிகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 5 திருமொழிகள் திருவரங்கத்தை பற்றிய திருமொழிகள். அதிலே ஒரு திருமொழியை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். உந்திமேல் நான்முகனை படைத்தான் என்று ஆரம்பித்திருக்கக்கூடிய திருமொழி. அதன் பிறகு வரக்கூடியது வெறுவாதாள் வாய்விருவி என்கிற ஆச்சரியமான திருமொழி. அதை அனுபவிப்பதற்காகத்தான் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். ஆழ்வார் இதற்கு முன் பதிகத்திலே பகவானுடைய பல நிலைகள், பலவிதமான சேஷ்டிதங்கள் இவற்றையெல்லாம் அனுபவித்து அந்த அனுபவங்களை எல்லாம் நேரடியாக பெற வேண்டும், அந்த எம்பெருமானுக்கு நேரடியாக கைங்கரியங்களை எல்லாம் செவனே செய்ய பெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டார். ஆனால் ஆழ்வார் விரும்பியது நடந்ததா என்று கேட்டால் நடக்கவில்லையா? உடனே மிகுந்த வருத்தம் கொண்டார் ஆழ்வார். ரொம்ப அழகாக பாடிக்கொண்டிருந்த திருமங்கை ஆழ்வார் அவருடைய ஆண் தன்மையை இழந்து பெண்ணாக மாறி பாசுரங்கள் பாடுகிறார். ஆனா அதிலும் பெண்ணாக மாறி அவரே பாடுறாரான்னு கேட்டா இல்ல, இவர் பெண்ணாக மாறி இவர் ஒரு விதமான நிலையில இருக்கிறார். இவருடைய நிலையை அவருடைய திருத்தாயார் பரகால நாயகியான பிறகு அந்த பரகால நாயகியினுடைய திருத்தாயார் இவ்விதமாக என்னுடைய பெண் இருக்காளை இப்படி இப்படி இருக்கிறாள் என்று தெரிவிக்கிறாள். யாரை குறித்து தெரிவிக்கிறாள் என்றால், தனக்கு அருகில இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களை எல்லாம் பார்த்து இதோ இவளுடைய நிலை பாருங்கள், இப்படி இருக்கிறாள் என்று முழுக்க சொல்லக்கூடிய பதிகம்தான் இந்த பதிகம். அப்போ திருத்தாயார் பாசுரமாக இருக்கக்கூடியது. இந்த திருத்தாயார் பேசுகிறாள். நாம் முன்னமே அனுபவித்திருப்போம். ஆழ்வாருக்கு எப்பொழுதுமே வருத்தம் அதிகமாகும் பொழுது பெண் பாவனையை அடைவது சகஜம். அதுல வருத்தம் இன்னுமே அதிகமாயிடுது அப்படின்னு சொன்னா அவர் தாமாக பேசாமல் தாயார் பேசும்படியாக நிலைகள் ஏற்படும். அவ்விதமான நிலை. அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிறார். திருவரங்க தெம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பரகால நாயகி இருக்க அவளுடைய நிலைமையை பற்றி பேசுகிறாள் திருத்தாயார். வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே என்கின்றாள் மறுவாளால் என் குடங்கால் வாழ் நெடுங்கண் துயில் மறந்தாள் வண்டாறு கொண்டல் உருவாளன் வானவர்தமுயிராளன் ஒரிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே. எம்பெருமானை பத்தி வர்ணிச்சுட்டு அந்த எம்பெருமான் பண்ணியிருக்கக்கூடிய காரியம் இருக்கே அதை நான் என்னன்னு சிந்திப்பேன்.
அதை என்னால சிந்திக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு மேல எங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே முடியாது அப்படின்றதைத்தான் ஒவ்வொரு பாசுரத்திலும் தெரிவித்துக் கொண்டு வருவாள் இந்த திருத்தாயார். முதல் பாசுரத்திலையும் சொல்றார், என் மகளை செய்தனகள். இந்த திருவரங்கத்தின் பெருமான் பண்ணிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கு, எங்கனம் நான் சிந்திக்கேனே, நான் என்னன்னு சிந்திப்பேன் அப்படின்னா. சரி, அவர் என்னதான் பண்ணார் அப்படின்னா, என்னுடைய பெண்ணினுடைய நிலைமையை சொல்லுகிறேன் கேளுங்கள். விருவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால். விருவாதாள், விருவாதாள் அஞ்சாதாள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அஞ்சாமல், பயப்படாமல் இவள் வாய் விருவிக் கொண்டே இருக்கிறாள் என்னுடைய பெண். என்னன்னு வாய் விருவிக் கொண்டிருக்கிறாள்? வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால். இவள் ஈடுபட்டு இருப்பது பெரிய பெருமாளிடத்துல, திருவரங்கநாதரிடத்துல. ஆனா இவள் வாய் வெறுவது எதைன்னு கேட்டா வேங்கடமே வேங்கடமே, விரத்தி கொண்டே இருக்கிறாளாம் வேங்கடம் வேங்கடம் வேங்கடம்னு சொல்லி. இப்போ இதுல வெறுவாதாள் அப்படின்ற வார்த்தையாலே அஞ்சாமல் பிதற்றுகிறாள் என்பது கிடைக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன என்றால், பொதுவாக தன்னுடைய கணவனை பத்தி ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லுவது, பிதற்றுவது, இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு வெட்கம், ஒரு பயம் அதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு. ஆனால் இங்க அந்த பயமெல்லாம் இல்லாமல் இவ பாட்டுக்கு தன்னுடைய கணவனுடைய இடத்தை சொல்லிட்டே இருக்கான். வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாள். இப்போ இங்க திருவரங்கநாதனிடத்துல ஈடுபட்ட இவள் என்னென்ன சொல்லணும்? திருவரங்கமே திருவரங்கமே என்கின்றாள் அப்படிதான் சொல்லணும். ஆனா என்ன சொல்றா? வேங்கடமே வேங்கடமே என்கின்றாள். யாருக்கு ஈடுபட்டாள் இவள்? இந்த திருமொழி பெரிய பெருமாளை பத்தின திருமொழின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆனா ஆரம்பத்திலேயே திருவேங்கடமுடையானை பத்தி வருகிறதே அப்படின்னா ரொம்ப அழகாக பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டுகிறார்கள். இங்க திருமங்கையாழ்வார் பரகால நாயகி மட்டுமே இல்லை, பெரிய பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்ச திருப்பானாழ்வாரும் என்ன பண்றார்? அமலனாதி வீரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் வெண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான். அங்க வருவோம், அமலனாதி வீரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமல் வெண்ணவர் கோன் விரையாறு பொழில் வேங்கடவன் அப்படின்னு சொல்லிட்டு நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் அப்படி அருளி செய்கிறார். திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரும் திருவேங்கடமுடையானை பத்தி பேசிட்டு அதன் பிறகுதான் திருவரங்கத்துக்கு வருகிறார், பெரிய பெருமாளை பத்தி பேசுகிறார். அப்போ திருப்பானாழ்வார் இதே பண்றார். அவரும் மந்தி பாய் வடவேங்கடமாமலை வாணிவர்கள் சந்தி செய்ய நின்னால் அரங்கத்தரவினுடையான் மற்றொரு பாசுரத்திலும் காட்டுகிறார். இதனுடைய தாற்பயம் என்ன என்றால், பட்டர் ரொம்ப வெடிக்கையா தெரிவிப்பாராம். பெருமாள், அதாவது பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கீழே வரலாம், நல்ல ஒரு இடத்துல தங்கலாம் என்று வந்தானாம். வரும் சமயத்துல எப்பொழுதுமே மேலேன்னு கீழே இறங்கும் பொழுது கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய இடத்துல கால் வைத்து இறங்கினால் சௌகரியமா இருக்கும் இல்லையா? ஆகையாலே எம்பெருமான் கீழே இறங்கும் பொழுது பார்த்தா திருவேங்கட மாமலை புதுசா இருந்தது, அது மேல இறங்கிட்டானா எம்பெருமான். அது மேல இறங்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அங்கேன்னு புறப்பட்டு வந்து திருவரங்கத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாராம். இது எப்படி தெரியறது அப்படின்னா, பாருங்க, திருவேங்கடத்துல பார்த்தா எம்பெருமான் நின்று கொண்டு சேவை சாதிக்கலாம். அதே திருவரங்கத்துக்கு வந்தா பள்ளி கொண்ட பெருமாள். இரண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், யாராவது நம் இல்லத்துக்கு வந்து நின்று கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி, கொஞ்ச நேரத்துல கிளம்பிட போறான்னு அர்த்தம். ஒருவேளை எங்கேயாவது அமர்ந்து கொண்டார்களே ஆனால் சரி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமில்லை, பையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பக்கத்துல வச்சுட்டு படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சரி சுவாமி இங்கேருந்து கொஞ்ச நாள் கிளம்புறதா இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டலாம் இல்லையா? அதே போல திருவேங்கடமுடையானை சேவித்தால் நின்ற திருக்கோலம், அவர் கிளம்புற அவசரத்துல இருக்கிற மாதிரியே தோன்றது. ஆனா பெரிய பெருமாளை சேவித்தால் பள்ளி கொண்ட திருக்கோலம், இங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி வந்துட்டார். இப்ப இதுல என்ன தெரியறது? பரமபதநாதன் கீழ் இறங்கினவர் திருவேங்கடத்துல வந்து தங்கி அங்கேருந்து பெரிய பெருமாளாக வந்து இங்க பள்ளி கொண்டாரா. வேடிக்கையா தெரிவிப்பார்கள், வடக்குல தானே இருக்கு திருவரங்கத்துக்கு திருமலை வடக்குல இருக்கு. ஆகையால் வடக்கு வாசல் வழியா வந்துட்டு இங்க பள்ளி கொண்டார் அப்படின்னு சொல்லி தெரிவிப்பார்களாம். அதனால திருப்பானாழ்வார் பாடுறார். இங்க திருமங்கை ஆழ்வார் விதமாக புலம்புகிறார்னா ஒண்ணுமில்லை, திருவேங்கடமுடையான் அது யாருன்னு கேட்டா பெரிய பெருமாளுடைய முன்னிலை. அவர் எங்கேந்து வந்தார் அப்படின்னா திருவேங்கடத்துல இறங்கி அங்கேருந்து இங்க வந்தார். ஆகையால் பெரிய பெருமாளை அனுபவிக்க இழிந்தவர்கள் பொதுவா யாரை பத்தி அனுபவிச்சாலும் சுவாமி இப்படிப்பட்டவர் இங்கெல்லாம் இருந்தார், இப்ப இங்க வந்திருக்கார், இப்படி வந்திருக்காருன்னு கொண்டாடுவோம். அதே போல பெரிய பெருமாளை பத்தி வர்ணிக்கும் பொழுது அவர் திருவேங்கடத்தில் இருக்கக்கூடியவர் இருந்தவர், அவர் இங்க வருகிறார் அப்படின்னு சொல்லி
அவருடைய வரலாற்றை சொல்லுகிறார்கள் இவர்கள். ஆகையால் பெரிய பெருமாளுடைய இடம்னு சொன்னா திருவேங்கடம் இடம் தானா விதமாக வேடிக்கையாக சொல்லுவார்கள். அந்த ரீதியில இவளும் வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் அப்படின்னு சொல்லி தெரிவிப்பார்கள். வெறுவாதாள் வாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாள் ஆஹால். வெங்கடமே வெங்கடமேன்னு சொல்லிட்டே இருக்கா, ஓயாமல் சொல்லுகிறாள். இதுல என்கின்றாள் ஆள் அப்படின்னு கொண்டாடுறான். இதுல ஆள் அப்படின்ற வார்த்தையானது சில சமயங்கள்ல ஒரு வருத்தத்தை காட்டக்கூடியதா இருக்கும். ஐயோ அச்சோலாம் சொல்லல மாதிரி ஆள் அப்படின்றது வருத்தத்தை காட்டக்கூடியதா இருக்கும். இங்க இவளுக்கு வருத்தமும் இருக்கு. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்தால் ஆள் அப்படின்றது மகிழ்ச்சியை காட்டக்கூடியதாகவும் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவள் வெங்கடமே வெங்கடமேன்னு சொல்றது இருக்கு, கேட்டா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறதாம், அவ்வளோ இனிமையா இருக்கு அவளுடைய பேச்சு. இங்க அழகா காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். பராசர பட்டர் அழகிய மணவாள பெருமாள் அப்படின்னு அவர் நம்பெருமாள் இடத்துல மிகுந்த காதலோடு அவருடைய திருநாமத்தை சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குமா கேட்கறதுக்கு. அதே போல அனந்தாழ்வான் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லி திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை சொன்னா அவ்வளோ நல்லா இருக்குமா. இப்போ சில பேர் சிலது சொல்லி கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பரகால நாயகி வேங்கடமே வேங்கடமேன்னு சொல்றா, அது கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு. என்கின்றாள் ஆள் வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாள் ஆள். அப்படி புலம்பிட்டே இருக்கான்னு சொல்றீரேன், ஏதாவது கொஞ்சம் தூங்க பண்ணிட வேண்டியது தானே. இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஏதாவது படுத்திட்டே இருந்ததுன்னா ஒண்ணு சொல்லுவா, குழந்தைய தூங்க பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்பா. அந்த மாதிரி தூங்க பண்ணலாமே அப்படின்னா உடனே சொல்றா, மறுவாளால் என் குடங்கால் என் குடங்கால் என்னுடைய மடியிலே இவள் பொருந்துவதே கிடையாது. சரி மடியில விட்டுட்டு இவளை தூங்க பண்ணிடலாம் அப்படின்னா மடியில பொருந்துவதே கிடையாது. ஒரு க்ஷணத்து கூட அங்க பொருந்த மாட்டேங்கிறாள். மறுவாளால் என் குடங்கால் என்னுடைய மடி அவளுக்கு இனிமே பொறுக்கல அப்படின்னு தெரிவிக்கிறாள். மறுவாளால் என் குடங்கால் வாழ் நெடுங்கண் துயில் மறந்தாள். சரி ஒரு வயசு வந்துடுத்துன்னா அதுக்கு மேல மடியிலேயே உட்காருவா, படுக்கையில போய் படுக்க வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னா எங்க உறக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னதே மறந்துட்டா அவள் அப்படின்னு தெரிவிக்கிறான். வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள். கண் துயில் கண் உறக்கம் என்பதனை அவள் மறந்து போனாள் அப்படின்னு சொல்றா. அந்த கண்ணை பத்தி ரொம்ப அழகான வர்ணனம். வாழ் நெடுங்கண். வாழ் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. வாழ்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கத்தி, வாழ் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாமல் வாழ் என்கிற வார்த்தைக்கு ஒளி என்கிற அர்த்தமும் உண்டு. ரெண்டு விதமாகவும் கொள்ளலாம். வாழ் நெடுங்கண் அப்படின்னு சொன்னா ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய நெடுங்கண் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது வாழ் என்பதற்கு கத்தி போன்றது அப்படின்னு சொன்னா இவள் ஒரு பார்வை ஒருத்தரை பார்த்தா கத்தி மாதிரி அவ விழுந்தான், அவ்வளவுதான். இவளுடைய ஒரு பார்வை அது ஒருத்தர் மேல பட்டுதுன்னு சொன்னா அவர்கள் விழுந்து விட வேண்டியதுதான். அப்படி வாழ் போல இருக்கக்கூடியதான கண் என்றும் சொல்லுவார்கள். வாழ் நெடுங்கண் அப்படிப்பட்ட அந்த கண் கண் துயில் மறந்தாள். நெடுங்கண் பெருசா இருக்கு கண். அந்த பெரிய கண் அதுக்கும் உறக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லாம போயிடுது. ஒரு பெரிய கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் குடிபெயர்ந்து சென்றார்களே, ஆனால் அது எப்படி இருக்கும் அந்த கிராமம்? அதே போலதான் பெரிய கண். அந்த கண்ணுல ஆனா உறக்கம் அப்படின்றதே இல்லை, அது குடிபெயர்ந்து போயிருக்கு என்று தெரிவிக்கிறாள். வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள். ஓ துயில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். துயில் மறந்தாள், மறந்துட்டா. உறக்கம்னு ஒண்ணு உண்டு என்பதனை அவள் மறந்து விட்டாள். புதுசா நாங்க தான் அறிவிக்கணும் அதுக்குன்னு சொல்லி பாடம் எடுத்து இதோ உனக்கு உறக்கம்னு ஒண்ணு உண்டுமா, இந்த மாதிரி எல்லாம் உறங்கணுமான்னு சொல்லி நாங்கள் கற்பித்தா தெரியுமோ என்னமோ. ஆனால் அவள் மறந்து விட்டாள். வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள். அவளுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக ஆக்கினது யார் அப்படின்னா மேல தெரிவிக்கிறார். அண்டார் கொண்டல் உருவாளன் வானவருகம் உயிராளன் ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன் தெரிவிக்கிறார். வண்டார் கொண்டல் உருவாளன் பெரிய பெருமாளை வர்ணிக்கிறார். கொண்டல் உரு, கொண்டல்னா மேகம், மேகம் போன்ற திருமேனி கொண்டவர். இந்த வண்டார் அப்படின்ற வார்த்தை இருக்கு, இதுக்கு எவ்விதமாக அர்த்தம் கொள்ள வேண்டும்? ஒண்ணு சாதாரணமா வண்டுன்றது கருப்பா இருக்கும் இல்லையா, வண்டார் கொண்டல் உருவாளன்னா வண்டு போலவும் கொண்டல் மேகம் போலவும் திருமேனி கொண்டவர், இது ஒரு அர்த்தம். வண்டும் கருப்பு மேகமும் கருப்பு ரெண்டையும் இங்க உபமானமாக சொல்கிறார் அப்படின்னு கொள்ளலாம். அல்லது வண்டார் கொண்டல், கொண்டல் அப்படின்னு சொன்னா மேகமா,
மேகத்துல ஜலம் இருக்கும். அந்த ஜலம் எவ்வளவு இனிமையா இருக்குன்னா அந்த இனிமையை தேடி வண்டுகள் எல்லாம் அந்த மேகத்தை சுத்தி படிந்திருக்கின்றனவா. அப்படிப்பட்ட ஒரு கொண்டல், ஒரு மேகம், அதான் வண்டாறு கொண்டல். அமிதமான திருமேனி கொண்டவர் வண்டாறு கொண்டல் உருவாளன். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், வானவர்தம் உயிராளன். வானவர் நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளுக்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடியது இவர்தான். இவரையே உயிராக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அப்போ அந்த பரமபதம் அப்படின்னு ஒரு நாடு முழுக்க இருக்கேன், அந்த நாடு முழுக்க இவரையே எல்லாமாக பாவித்து இவரையே உயிராக கொண்டிருக்கிறது என்பதனை வானவரிடம் உயிராளன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ இந்த வண்டார் கொண்டல் உருவாளன் அப்படின்றதுக்கு திருமேனி அழகு அர்த்தம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்டோம், பார்த்தோம். இந்த திருமேனி அழகினாலே தான் என்னுடைய பெண் இந்த தசையை அடைந்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி ஆனவா வேற யாரேனும் உண்டான்னு கேட்டா ஒரு நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு. அவர்தான் உயிர், அவர்தான் உயிர்னு சொல்லி ஒரு நாடே இருக்கு. வானவர்தம் உயிராளன் ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன். அது மட்டும் இல்ல, வேறொரு பெண்ணையும் இவ்விதமாக அவர் அபகரித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். எங்க அப்படின்னா, ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன். ஒலி திரை நீர், ஆனா ஒலி கொண்டு இருக்கக்கூடிய திரை அலைகள் கொண்டதான ஒலிதிர நீர் பௌவம், பௌவம்னா கடல், ஒலிதிர நீர் பௌவம் அந்த ஒரு கடல், அந்த கடல்லேருந்து திருவை கொண்டிருக்கிறான். ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திரு, அந்த பௌவத்தில் இருந்து கடலில் இருந்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய திரு, அந்த திருவாளன் இவன் தான். அந்த திருவுக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன் இவன் தான். அப்போ அவளை பெற்றான், அதாவது அவளை ஒரு கடலை கடைந்து அதற்கு மேல அவளை பெற்றான். நாம் பார்க்கிறோம், பார்க்கடலை கடைந்த சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தான் என்று சொல்லி மேலும் ஒரு பதிகத்தில் தெரிவிக்கப் போகிறார் திருமங்கை ஆழ்வார். அப்ப அந்த பார்க்கடலை எம்பெருமான் கடைந்தான். நம்ம உலகத்தில தேவர்கள் அசுரர்கள் அவள்லாம் கலந்து சேர்ந்து கடைந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா திருமழிசைப்பிரான் நிகரார், அரங்கனே தரங்க நீர் கலங்கவன் குன்னு சூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்கமா சுணம் சுலாய் நெருங்க நீ கடைந்த போது நின்ன சூரரின் செய்தார். கேட்கிறார் திருமழிசைப்பிரான், இப்ப நீ தானே கடைஞ்ச, நீ கடைஞ்ச போது அந்த பக்கத்துல சூரர்கள் பெரிய சௌரியம் எல்லாம் உடையவர்கள் அவ என்னதான் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கிறார். அது என்ன தெரியறது, நீ கடைந்த போது எம்பெருமான் தான் கடைஞ்சான், எம்பெருமான் கடைந்தான். அதுல நிறைய வந்தது, அமுதம் வந்தது, விஷம் வந்தது, கற்பக மரம் வந்தது, எவ்வளவோ பெருசா. அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாத லக்ஷ்மி ஆத்மனா அப்படின்னு சொல்லி பார்க்கடல்ல இருந்து வந்த பொருள்கள் நிறைய. அந்த பொருள்களாலே பகவானுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. பகவானுக்கு எதனால் பிரயோஜனம் அப்படின்னா அந்த எம்பெருமான் இவ்வளவும் கடைந்தானே. ஸ்ரீரங்கேஸ்வர சந்திர கௌஸ்துப சுதா பூர்வம் கிருஹாணே திதே குர்வாணஸ்ய பலே கிரஹிர்ஹி கமலா லாபேன சர்வஸ்ரமஹா. தேவரீர் எடுத்துக்கொண்ட சிரமம் எல்லாம் பிராட்டியை பெறுவதனாலதான் சபலமாகிறது அப்படின்னாரு பட்டர். அப்போ அந்த பிராட்டியை அந்த கடலில் இருந்து கொண்டான் இல்லையா, ஒலி திரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன். அப்போ திருவாளன் அந்த திருக்காக இவ்வளோ காரியம் பண்ணி அவளை பெற்றிருக்கிறான். அப்போ இதை பலவிதமா பார்க்கலாம். ஒண்ணு, அவளையும் ஈடுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். மேலும் அவளை பெறுவதற்கு அவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறான். பெறுவதற்கு அந்த முயற்சி எல்லாம் என்னுடைய பெண்ணையை படுத்துவதற்கு அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்விதமாக தாயார் கருதுகிறாள். வண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்தம் உயிராளன் ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளை சேதனகள். இப்படிப்பட்டவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, என் மகளை சேதனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே. நான் என்னன்னு சொல்லி இதை நினைப்பேன், என்னால் இது நினைக்க கூட முடியல. இது அவன் என்னமோ பண்ணியிருக்கான், இவள் இப்படி ஆகியிருக்கிறாள். அவ 2 பேருக்கு தான் அது புரியுமோ என்னமோ. வெளியில கரையில இருக்கக்கூடிய அடியனுக்கு என்ன நினைக்க கூட முடியலன்னு முதல் பாசுரத்துல சொல்றா. வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் மறுவாளால் என் குடங்கால் வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள் வண்டாறு கொண்டல் உருவாளன் வானவர்தம் உயிராளன் ஒலிதிர நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே. 2வது பாசுரம். கலஜாளா அகலல்குல் கனவளையும் கையாளா என் செய்கேன் நான்
விளையாளா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ வென்னும் மெய்ய மலையாளன் வானவர்தம் தலையாளன் மராமரமேழைத வெண்ணிச் சிலையாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே. இந்த பாசுரத்திலும் தெரிவிக்கிறார் கலையாளா அகல் அல்குல். இவளுடைய அகல் அல்குல், இவளுடைய நன்கு பறந்து இருக்கக்கூடியதான பின்பக்கம் அரைப்பகுதி, அது அகல் அல்குல். பொதுவா பறந்து நல்லா பெருசா இருக்கக்கூடியது. இப்போ இவர் விட்டு பிரிஞ்சிருக்கார் இல்லையா, ஆகையாலே அது ரொம்பவே மெலிந்து கிடக்கிறது. மெலிந்து இருப்பதனாலே அகல் அல்குல் கலை ஆளா. இப்போ அந்த அரைப்பகுதியிலே கலை ஆளா, கலைன்னு சொன்ன வஸ்திரம், வஸ்திரமானது நிற்பதே கிடையாது. அந்த பகுதியானது அந்த கலையை ஆளக்கூடியதாக இல்லை. அப்ப ரொம்ப மெலிந்து போய் இருக்கிறதுனால எந்த வஸ்திரங்களும் நிற்க மாட்டேங்கிறது. கலையாளா அகலல்குல் கனவளையும் கையாளா. இப்போ கைகளிலே வளைகள் இருக்கணுமா, கைகளும் மெலிஞ்சு போயிடுத்துன்னு சொன்னா வளை மட்டும் தங்க போறதா? அப்போ அல்குலிலே வஸ்திரம் தங்கல, கைகளிலே வளைகள் தங்கவில்லை. கனவளையும் கையாளா. கனவளை அப்படின்னு சொன்னா கனக வளை, அதாவது பொன் வளைகள். அந்த பொன் வளைகளை கை ஆளா. என் செய்கேன் நான் என்னதான் பண்ணுவேன், நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவள் தெரிவிக்கிறாள். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை தான் கொண்டு வர முடியுமானா அதுக்கும் சக்தி இல்லை. நீ பொறுத்துன்றுமான்னு சொல்லி இவளுக்கு சொல்ல முடியுமானா அதுவும் சொல்ல முடியல, கேட்க மாட்டேங்கிறா. நான் என்னதான் பண்ணுவேன். கலையாளா அகலல்குல் கனவளையும் கையாளா என் செய்கேன் நான். அதுக்கு மேல என்ன பண்ற இந்த பெண், விளையாளா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும். இதுல விலை ஆளா அடியேனை அப்படின்னா, விலை ஆளா அடியேன் இதுக்கு பலவிதமாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு ரெண்டு தெரிவிக்கிறேன் அடியேன். பொதுவாக உலகத்துல நாம் பார்த்தோமே ஆனால், யாரோ ஒருத்தர் இவ்வளவு பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரி உங்களுக்கு நான் காரியம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய விலைக்கு இவர் ஆளாகிறார்கள். அப்ப அவளுக்கு ஏதோ பண்றதுக்கு தயாராகிறார்கள். ஆனா ஆழ்வார் தெரிவிக்கிறார், யார் என்ன விலை கொடுத்தாலும் நான் அவர்களுக்கு எந்த காரியமும் பண்ணி தர மாட்டேன். அப்போ விலை ஆளா அடியேன், என்ன கொடுத்தாலும் உன்னை தவிர மற்றோர் இடத்துக்கு போக மாட்டேன் அடியேன். அதான் தெரிவிக்கிறார், விலை ஆளா அடியேன். விலை ஆளா அடியேன்னா மற்றவர்களுக்கு ஒரு நாளும் விலை செல்லாதபடி, அவர்களுக்கு ஆளாகாதபடி இருக்கக்கூடிய அடியேன். அப்படிப்பட்ட அடியேனை விலையாளா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும். அடியனை வேண்டுதியோ, தேவரீர் அடியனை வேண்டுகிறீரா, அதன் மேல நான் விருப்பம் இருக்கா, இல்ல வேண்டாயோ வேண்டான்னு நினைச்சுட்டீரா, என்னன்னு தெரியல. இதைத்தான் அவள் புலம்பின்றே இருக்கா. அவன் என்ன சொல்றான் அந்த பெண், விளையாளா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும் என்று அந்த பெண் பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தாயார் சொல்றா. இதுல விளையாளா அடியேன் ஒண்ணு பார்த்தோமா. அடுத்து இந்த பரகால நாயகி அடியேனை விளையாளா, தேவரீருக்கு அடிமையாக வேண்டுதியோ வேண்டாயோ. விளையாளாக அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு விலை செல்ல மாட்டாள் அப்படின்னு பார்த்தோம். ஆனா உனக்கு அவிதமாக இருப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன். ஆனா அப்படி தேவரீர் அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ, தேவரீர் வேண்டுகிறீரா இல்லையான்னு தெரியல அப்படின்றது அர்த்தம். அப்போ விளையாளானா முதல்ல விளையாளா அடியேன், மற்றவர்களுக்கு விலை செல்லாத அடியேன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதுல அடியேனை விளையாளாக வேண்டுதியோ வேண்டாயோ. அப்போ தேவரீருக்கு தொண்டு செய்யக்கூடியவளாக, தேவரீர் இஷ்டப்படி அடியனை விநியோகப்படுத்திக் கொள்ளலாம்படியாக அடியனை வேண்டுதியோ வேண்டாயோ, தேவரீர் விருப்பப்படுகிறீரா இல்லையா அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டே இருக்கலாம். பொதுவாக எம்பெருமானுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விளையாளாக இருக்க வேண்டும். அவன் நினைச்சா நம்மை விற்க வேண்டும் என்று நினைத்தால் அடியேன் அப்படின்னு சொல்லுவதற்கு தயாரா இருக்க வேண்டும். பகவானிடத்திலேனே கிடையாது, அடியவர்களோடு அப்படித்தான் இருக்க வேண்டும்னு சொல்லி பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். முன்னாடி நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே, எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு சொல்லி அடியவர்கள் அடியனை வித்தாலும்
வாங்கின்றாலும் கூட அப்படியே பரதந்திரனாக இருக்க வேண்டும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுதான் விளையாளாக எம்பெருமான் என்னை வேண்டுகிறானா இல்லையா இத புலம்பிட்டே இருக்கா அவள். விளையாளா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்னும். சரி, மேல தெரிவிக்கிறாள். மெய்ய மலையாளன் வானவரதம் தலையாளன் மராமரமேழையிட வெண்ணி சிலையாளன். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அழகா இங்க பார்க்கணும். வானவரதம் தலையாளன். வானவர்கள் நித்தியசூரிகள், நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடியவன் வானவரதம் தலையாளன். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, வெறும் வானவரதம் தலையாளன் மட்டும் கிடையாது, அவன் இன்னும் 2 விதமா இருக்கான். மெய்ய மலையாளன் மராமரமேழைத வெண்ணி சிலையாளன். இதுல அன்வயம் எப்படி கொள்ள வேண்டும்னால், வானவரதம் தலையாளன், அதற்கு மேல மராமரமேழைத வெண்ணி சிலையாளன், மெய்ய மலையாளன்னு வச்சுக்கணுமா. இப்போ எங்கேயோ இருக்கக்கூடியவன், ரொம்ப உயர்த்தியிலே இருக்கக்கூடியவன், அது வானவரதம் தலையாளன் என்கிற வார்த்தையால கிடைக்கும். அடுத்து மராமரமேழையிட வெண்ணி சிலையாளன். இந்த கதை அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாலியை கொள்கிறேன்னு சொல்லி பெருமாள் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகனார் பிரதிஜை பண்ணுகிறார். உடனே சுக்ரீவ மகாராஜருக்கு நம்பிக்கை ஏற்படல. வாலியை கொல்ல முடியுமா இவனால அப்படின்னு சொல்லி 2 பரீட்சைகள் வைப்பேன் அப்படின்றார் மகாராஜர். பெருமாளும் சரி அப்படின்னு பரீட்சைகளுக்கு ஒத்துண்டு அந்த சமயத்துல சால மரங்கள், தமிழ்ல மராமரம்னு சொல்லுவார், அதுல ஒரு மராமரத்தை என்னுடைய தமையன் வாலி தொலைப்பான் அப்படின்னு சொல்ல, அது என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லி 7 மரங்களுக்குள்ளேயும் அம்பை விடுகிறார். ஒரே அம்பு 7 மரங்களையும் பிளந்து கொண்டு சென்று மேல பூமியும் பிளந்து கொண்டு திரும்பி அவருடைய இடத்துக்கே வந்து சேருகிறது, அமராவதியிலே வந்து சேருகிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ அந்த ஒரு சரித்திரத்தை தான் இங்க ஆழ்வார் கூறுகிறார். மராமரம் 7 எய்த வெண்ணி சிலையாளன். வெற்றி பெறக்கூடிய சிலைனா வில்லை கொண்டிருக்கக்கூடியவர் மராமரம் 7 எய்த வெண்ணி சிலையாளன். இதுல இருந்து பகவானுடைய என்ன தன்மை தெரிகிறது? அடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வரும் பொழுது, இல்ல தேவரி உண்மையா காப்பாற்றுவீரா இல்லையான்னு தெரியல, பரீட்சை பண்ணிதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடியவர்கள் சொன்னா சரின்னு பரீட்சை கொடுப்பதற்கும் தயாரா இருக்கிறவர். நாம இருந்தா அப்படிலாம் பண்ணுவோமா? சில சமயங்கள் அடியன் யோசிப்பது உண்டு. ஒண்ணுமே இல்லை, உபன்யாசம் பண்ணணும்னு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ 10 நிமிஷம் பண்ணும், பரீட்சிக்கிறோம், பிடிச்சிருந்தா பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாரு போவாங்க இந்த இடத்துக்கு? வேண்டாம் அப்படின்னா சொல்லுவோம், அடியனை பத்தி அடியன் சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா எம்பெருமான் சர்வேஸ்வரனா இருக்கக்கூடியவன், அவன் நான் வாலியை கொள்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணும்போது, இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல தேவர் இந்த பரீட்சைகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா சரின்னு எம்பெருமான் பண்ற மறுவளே. அதுதான் எம்பெருமானுடைய குணம். ஆசிரியர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். சரி சுவாமி, ஆசிரியர்களுக்காக என்ன வேணா பண்ணுவான், ராமாவதாரத்துல பண்ணாலும் இங்க இருக்கானா? மெய்ய மலையாளன், திருமெய்ய மலையிலே எழுந்தருளி இருக்கிறானேன்னு சொல்லி காட்டுறான். அப்போ உயர்த்தி கொண்டவன், அடியவர்களுக்கான என்ன வேணாலும் பண்ணுவான், இப்ப பக்கத்திலே வந்திருக்கான். இந்த 3 விஷயங்களை காட்டுறான். மெய்ய மலையாளன், வானவரதம் தலையாளன், மராமரமேழையிட வெண்ணி சிலையாளன். இப்படிப்பட்ட எம்பெருமானானவன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே. இப்படிப்பட்டவர் தான். ஆனா இங்க அப்படி எல்லாம் மாறிடுத்தே. அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அவ்வளவு பண்ணார். இவளுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு முடிஞ்சது எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி பலவிதமாக அர்த்தங்கள் இங்க பார்க்கலாம். என் மகளை சேதனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே அப்படின்னு சொல்லி அதே விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் திருத்தாயார். மேலே 3வது பாசுரம். மானாயமென் நோக்கி வாழ்நெடுங்கண் நீர்மல்கும் வளையும் சோறும் தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்காள் காண்மின் கானாயன் கடிமனையில் தயிருண்டு நெய்வருக நந்தன் பெத்தவானாயன் என் மகளை செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே. மானாயமென் நோக்கி வாழ்நெடுங்கண்ணீர் மல்கும். என்னுடைய பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? மானாய மென்னோக்கி. மானாய மான் போல இருக்கக்கூடிய ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய நோக்கம், கண்கள் அவற்றை உடையவள். மானாய மென்னோக்கி. அப்படிப்பட்ட என்னுடைய பெண் எப்படி இருக்கா தெரியுமா? வாழ்நெடுங்கண்ணீர் மல்கும். முன்னாடி வாழ்நெடுங்கன்ற வார்த்தை பார்த்திருக்கும். அங்கே உறக்கம் இல்லைன்னு சொன்னார், இங்க வாழ்நெடுங்கண் நீர் மல்கும். அந்த கண் முழுக்க ஜலம்
நிரம்பியதாக இருக்கிறது. அதிலிருந்து ஜலத்தை விடவிடக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். வாழ்நெடுங்கண் நீர் மல்கும். அப்போ கண்கள்னு பார்த்தால் அப்படி இருக்கு. வளையும் சோறும், கையில இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சோறும், அது அப்படியே நழுவி போகின்றன. வளையும் சோறும், அப்போ கண்ல ஜலம் விழிந்து போயிருக்கிறாள். ஆகையால் வளைகள் எல்லாம் கீழே விழுந்து விடுகின்றன. தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்காள் காண்மின். எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கலாம். எதை பத்தி பேசுறா அப்படின்னா, தேனாய தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம். எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையை பத்தியே பேசிட்டே இருக்கலாம். தேனாய தேன் கொண்டு இருக்கக்கூடிய, நருந்துழாய் நல்ல நறுமணம் கொண்டதான திருத்துழாய், அலங்கல்ன்ற வார்த்தைக்கு மாலைன்னு அர்த்தம். அந்த திருத்துழாய் மாலையை பத்தியே பேசிக்கொண்டே இருக்கிறாள். அந்த அலங்கலின் திறம், அதை 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 பற்றி அதனுடைய பிரகாரங்கள் அர்த்தம், அதை பத்தி அதில் இருக்கக்கூடிய சுபாவங்களை பத்தியே இவள் பேசிக்கொண்டே இருக்கிறாளாம். ஆஹா, ஒரு தேன் வெள்ளமே, ஒரு செவ்வியே, ஒரு தொடையழகே, ஒரு குளிர்த்தியே, ஒரு மனமே அப்படின்னு அந்த திருத்துழாய் மாலைக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள், அதை பத்தியே பேசிட்டே இருக்கலாம். பேசிட்டே இருக்கா, உறங்குவதே கிடையாதுன்னா. தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி உறங்காள் காண்மின். உறங்கவே மாட்டேங்கிறான், அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். சில சமயங்களில் சில பேர் பேச ஆரம்பிச்சா உறக்கமே இல்லாதபடி பேசிட்டு இருப்பான். இங்க இவள், அவளுக்கு உறக்கமே இல்லை, பேசிக்கொண்டே இருக்கிறாள், உறங்குவதே கிடையாது. சரி, இதெல்லாம் பண்ணது யாருன்னா, கானாயன் கடிமனையில் தயிருண்டு நீ வருக நந்தன் பெத்தவானாயன். கானாயன் அப்படின்னா காட்டிலே தங்கக்கூடியவன். கானன், கான் காடு, கானாயன் அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடியவனான ஆயன். காட்டுல இருக்கான் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? எம்பெருமான் பெரும்பாலான நேரம், கண்ணன் எம்பெருமான் பெரும்பாலான நேரம் காட்டில தான் செலவழிப்பான். அங்கே தானே, அங்கே மாடுகள் வைத்துக் கொண்டு அப்படி அங்கதான் பெரும்பாலும் இருப்பான். ஆகையால் கானாயன் என்று சொல்லப்படுகிறான். கானாயன் கடிமனையில் தயிருண்டு நெய் பருக நந்தன் பெத்தவானாயன். கடிமனை, கடிமனை அப்படின்னு சொன்னா நல்லா கட்டுங்காவலமா இருக்கக்கூடியதான மனை வீடு. கடிமனையில் தயிருண்டு நெய் பருக, தயிரை உண்ண வேண்டுமாம், நெய் பருக வேண்டுமாம். அப்படி தயிருண்டு நெய் பருக, நெய் பருக நந்தன் பெத்த ஆனாயன். நந்தகோபாலன் கண்ணனை பெற்றிருக்கிறான். எதுக்காக பெற்றிருக்கிறான் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிள்ளை வேணும் என்பதற்கு ஆசை கொள்வார்கள். அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாதாரணமா உலகத்துல பார்த்தால், ஒரு பிள்ளை பிறந்தால் அவன் நரகத்திலிருந்து நம்மை காப்பான் அப்படின்னு சாமானிய தர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைப்பதுண்டு. இன்னும் பல பேர் பலவிதமாக நினைக்கிறார்கள். நந்தகோபாலன் எதற்காக கண்ணனை பெற்றான் அப்படின்னா, இல்லத்துல எங்க பார்த்தாலும் தயிர், பால், நெய் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வீணா போறது, அதை சாப்பிடுறதுக்கும் ஒரு பிள்ளை வேண்டாமா என்று பெற்றானா. கடிமனையில் தயிருண்டு நெய் பருக நந்தன் பெத்த ஆனாயன். இங்க இந்த தாயாருடைய கருத்து என்னன்றதை புரிஞ்சுக்கணும். கானாயன் அப்படின்னு சொன்னா காட்டுல இருக்கக்கூடியவன், இந்த காட்டுல திரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர். இவனுக்கு ஒரு பெண்ணை இப்படி வசீகரிக்கலாம், அதெல்லாம் எப்படிதான் தெரிஞ்சதோ தெரியல. அது கானாயன் அப்படின்ற வார்த்தையில. கடிமனையில் தயிருண்டு நெய்பருக நந்தன் பெத்தவானாயன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் நந்தகோபாலன் இந்த தயிரை உண்பதற்காக, வெண்ணெய் உண்பதற்காக, இதற்காகத்தான் பெற்றிருக்கா நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா பெண்ணை களவு காண்பதற்காக பெற்றிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த கருத்து துவனிக்கும்படியாக தெரிவிக்கிறாள். கடிமனையில் தயிருண்டு நெய்பருக நந்தன் பெத்தவானாயன். அந்த நந்தன் பெற்றிருக்கக்கூடிய ஆனாயன், மாடு மேய்க்கக்கூடிய ஆயன், என் மகளை சேதனகள் அமனமீர் அருகிலேனே. அவன் என் மகளை பத்தி என் மகளை செய்திருக்கிறானே, அவளை தன்னிடத்துக்கு அழைத்து கொண்டு இருக்கிறானே, அவளை இந்த அளவுக்கு ஈடுபடுத்தி இருக்கிறானே. அமனமீர் அருகிலேனே, அருகில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அம்மனமீர் அப்படின்னு சொல்றா. அருகிலேனே, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இவ்வளவு நேரம் பேசினீரே அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு அளவுக்கு அப்படி புரியுற மாதிரி இருக்கே தவிர உண்மையில் எதையும் என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாசுரத்துல சொன்னாள். அதற்கு மேல 4ஆம் பாசுரம், தாய்வாயர் சொற்கேளால் தன்னாயத்தோடனையாள் தடமென் கொங்கையே ஆரச்சாந்தணியாள் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும்
பேய்மாய முலையுண்டி உலகுண்ட பெருவையித்தன் பேசில் நங்காய் மாமாயனின் மகளைச் செய்த நகள் மங்கமீர் மதிக்கிலேனே. தாய் வாயில் சொல் கேளாள். தாய் வாயில் சொல் கேளாள். தாய் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்கிறாளா அப்படின்னு கேட்டா கேட்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். இதுக்கு நான் பக்கத்துல போய் என் புள்ள எப்படி இருக்கா, என் புள்ள எப்படி இருக்கா அப்படி போறமே உடனே அவ என்ன சொல்லுவா, நீதாமா கண்டிக்கணும். நீங்க 4 வார்த்தையை எடுத்து சொன்னாதானே அவளுக்கு புரியும். சொல்லுவாளா இல்லையா? அப்படி அவர்கள் சொல்லக்கூடும். அதனாலதான் இவ சொல்றா, நான் சொல்லத்தான் சரி, அவன் எங்க கேட்கிறா. தாய் வாயிற் சொற்கேளாள். அவள் என்ன சொன்னாலும் கேட்பதே இல்லை. தாய் வாயிற் சொற்கேளாள். அது மேல தெரிவிக்கிறாள், தன் ஆயத்தோடனையாள். சரி, தாய் சொல்லதை கேட்கலனாலும் தோழிகள்லாம் இருப்பாளே, அவளை விட்டு அவா மூலமா ஏதாவது சொல்லலாமே அப்படின்னா அவளோட இவன் எங்க சேர்றா அப்படின்னு சொல்லி உடனே தெரிவிக்கிறாள், தன் ஆயத்தோடனையாள். ஆயம் அப்படின்னு சொல்லி வார்த்தை பல இடங்கள்ல ஆழ்வார் பாசுரங்களை பார்க்கலாம். நங்கள் வரிவளை ஆயங்காலோ அப்படின்லாம் இருக்கும். ஆயம் அப்படின்ற வார்த்தைக்கு தோழிகள்னு அர்த்தம். தன் ஆயத்தோடு அணையாள். தன்னுடைய தோழிமார்களோடு இவள் அணையாள், அவர்களோடும் சேருவது கிடையாது. அப்போ தாய் வாயிற் சொற்கேளாள், தன் ஆயத்தோடு அணையாள். ஆயம் சகி ஜனங்கள், அந்த தோழிமார்களோடும் சேருவது கிடையாது. அது மாதிரி தெரிவிக்கிறார், தடமென் கொங்கையே ஆரச்சாந்தணியாள். என்ன கவனிக்கிறது கிடையாது, தோழிகளை கவனிக்கிறது கிடையாது. சரி, தன்னையாவது கவனித்துக் கொள்கிறாளான்னு கேட்டா எந்த அலங்காரமும் இல்லாமல் இருக்கிறாள் அவள். தடமென் கொங்கையே ஆரச்சாந்தணியாள். அவளுடைய பருத்து மென்மையா இருக்கக்கூடிய மார்பு, அந்த மார்பிலே ஆர சாந்தணியாள். சாந்து சந்திரன் முதலாளர்கள் எல்லாம் சேர்த்து அரைத்துக் கொண்டு அதை பூசிக்கொள்வதுண்டு. மார்புல எதையும் பூசிக்கொள்வது இல்லை. பொதுவா பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையா இருந்தாலும் அவன் வருவானே, வரும் பொழுதுன்னு சொல்லி நாம் அலங்காரம் பண்ணிக்க கூடாது, முன்னாடியே தயாரா இருக்கணும்னு சொல்லி அலங்காரம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் இல்லை. அவனை பத்தி நினைச்சுண்டே எவ்விதமான அலங்காரமும் இல்லாமல் இருக்கிறாள். தடமென் கொங்கையே ஆரச்சான் தனியாள். என்னதான் பண்றானா, எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். எம்பெருமான் என்னுடைய சுவாமியா இருக்கக்கூடிய திருவரங்கர் எங்கே. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே, அதாவது என்னுடைய சுவாமி, என்னுடைய சுவாமியினுடைய ஊரான திருவரங்கம். அந்த எம்பெருமான் திருவரங்கம் எங்கே, அந்த திருவரங்கமானது எங்கே எங்கேன்னு சொல்றான். வருங்களே, தாயை விட்டுட்டா, தோழிமார்களை விட்டுட்டா, தன்னையும் பேணுவது கிடையாது. ஆனா அவனை மட்டும் எம்பெருமான், அவன்தான் சுவாமி, அவனோடு இருக்கக்கூடிய உறவைத்தான் அவள் கொண்டாடி கொண்டிருக்கிறாள். அதைத்தான் இங்க காட்டுறார். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், அது எங்கே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அது போல தெரிவிக்கிறாள், பேய்மாய முலவைத்து உலகுண்ட பெருவைத்தன் பேசில் நங்காய் மாமாயனன் மகளை செய்தனகள் மங்கமீர் மதிக்கிலேனே. பேய்மாய முலையுண்டி உலகுண்ட பெருவைத்தன் பகவான் சொல்லப்படுகிறான். பேய் பூத்தனை, பூத்தனையினுடைய மாயமுலை. மாயமுலை அப்படின்றதுனால சாதாரண முலை கிடையாது, விஷம் தடவப்பட்ட முலை இல்லையா, ஆகையால் மாயமுலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது பேய் மாய, பேய் முடியும்படியாக முலையுண்டு, அவளுடைய முலையை உண்டான் எம்பெருமான் கண்ணன். பேய் மாய முலையுண்டு இவ்வுலகுண்ட பெருவைத்தன். அது மட்டுமா, இவ்வுலகுண்ட பெருவைத்தன். பாருங்கோ, ஒரு பக்கம் விரோதிகளை போக்குகிறான், பேய்மாய முலையுண்டு. ஒரு பக்கம் தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் ரட்சிக்கிறான். அதை போன்னு கேட்டா இவ்வுலகுண்டு, பிரளய காலத்துல வரும்பொழுது இந்த உலகத்தை எல்லாம் உண்டு ரட்சிக்கிறான். ஆகையால் ஒரு பக்கம் விரோதி நிரசனம் அதுவும் பண்ணுகிறான், இந்த பக்கம் அனுகூல ரட்சணமும் பண்ணுகிறான். ரெண்டு பண்ணும் பொழுதும் பாருங்களே, காரியம் ஒண்ணுதான், உண்பது என்பதுதான் காரியம். இங்க பேய் மாய முலையுண்டு இவ்வுலகுண்ட பெருவைத்தன். இப்படிப்பட்ட பெருவைத்தன், பெரிய வயிறுடையவன் பெருவைத்தன் பேசில் நங்காய் மாமாயன் என் மகளை செய்தனகள் மங்கமீர் மதிக்கிலேனே. இவன் மாமாயன், ரொம்ப பெரிய பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் உடையவன் இவன். அப்படிப்பட்ட இவன் பெருவைத்தன் மாமாயன் என் மகளை செய்தனகள், என்னுடைய மகளை செய்த விஷயங்கள் நான் என்னன்னு பேசுவேன். நான் பேச ஆரம்பிச்சா மதிக்கிலேனே, என்னால் அதை
முழுக்க புரிஞ்சுக்கவே முடியல. அளவிட்டு புரிந்து கொள்ள இயலவில்லை. மாமாயன் என்மகளை செய்தனகள் மங்கமீர் மதிக்கிலேனே. இதுல பேசில் நங்காய் மாமாயன் மகளை சேதனகள் மங்கமீர் மதிக்கிலேனே அப்படின்ற இடத்துல நங்காய் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு மேல மங்கமீர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ரெண்டு வார்த்தைகள். நங்காய், நங்கை அப்படின்னு சொன்னா பூர்ணை, எல்லா குணங்களாலும் பூர்ணமா இருக்கக்கூடிய ஒருத்தி நங்கைன்னு சொல்லப்படுவாள். அவளை பார்த்து நங்காய் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது பரகால நாயகனுடைய தாயார். முடிக்கும் பொழுது மங்கமீர் மதிக்கிலேனே. மங்கமீர் அப்படின்னு சொன்னா பன்மை, பல பேர் இருக்கா. நங்காய்னு சொன்னா ஒருத்தி, ஒருத்தியை பார்த்து சொல்லுவது. மங்கமீர்னு சொன்னா பலரை பார்த்து சொல்லுவது. இங்க ஒருத்தியை பார்த்து சொல்றாளா பலரை பார்த்து சொல்லுகிறாளான்னா ஒருத்தியை பார்த்து பேசுறா. ஆனா அப்படி பேசும் பொழுது நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவர்களையும் சம்போதித்து இங்க சொல்லுகிறாள் என்றுதான் கொள்ள வேண்டும். அப்போ நங்காய் மாமாயன் என் மகளை சேதனகள் மங்கமீர் மதிக்கிலேனே. அப்போ இது காஞ்சி சுவாமி தம்முடைய வியாக்கியானத்துல தெரிவிக்கும் பொழுது நங்காய் மங்கமீர் ஒண்ணு கூட்டமாய் இருக்கிறார்கள், முன்னாடியே கூடி விட்டார்கள். அதுல ஒருத்தியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, எல்லாருமே இருக்காளே அப்படின்றதை உணர்ந்து எல்லாரையும் பார்த்து மங்கமீர் சொல்லான்னு வச்சுக்கலாம். அல்லது ஒருத்தியை பார்த்து தான் சொல்லிக் கொண்டு இருந்தாள் இவள். சொல்லிக் கொண்டிருக்கும்போது எல்லாரும் கூடின உடனே எல்லாரையும் பார்த்து மங்கமீர் அப்படின்னு சொல்லுகிறாள் அப்படின்னு காஞ்சி சுவாமி காட்டுகிறார். ஆகையாலே ஏதோ ஒரு விதமாக கொள்ள வேண்டியது நங்காய் மங்கமீர் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறாள். என்னுடைய பெண் எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு. இதுக்கு மேல அடுத்த பாசுரம். பொன்முலை மேல் சாந்தணியாள் பொருகையர் கண்மை எழுதாள் பூவை வேணாள் ஏனறியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாமறியவாய் பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என் மகளை செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே. மேல பொன்முலை மேல் சாந்தணியாள். அதற்கு முன்பாசுரத்துல சொன்னா போல இங்கேயும் பொன்முலை மேல் சாந்தணியாள், தன்னுடைய மார்பின் மேலே சாந்து சந்தனத்தை அணியாள், பூசிக்கொள்வதில்லை. இப்போ அந்த முலை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா அதுவே அலங்காரமாக இருக்கக்கூடியது. அதுக்கு வேற ஒரு ஆபரணமே வேண்டாம். அப்படிப்பட்ட முலை பூன்முலை. பூன்முலை மேல் சாந்து அணியாள் பொருகையர் கண் மை எழுதாள். பொருகையர் கண் மை எழுதாள். பொரு கயல், அதாவது கயல் கண் மீன் போன்ற கண் அப்படின்னு அர்த்தம். பொரு கயல் கண் அப்படின்னு சொன்னா ஒன்னோடொன்னு பொருதக்கூடியதான கண்கள் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். இங்க ரெண்டு கண்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன. அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பொரு ஒன்னு ரெண்டு மீன்கள் இப்படி பரஸ்பரம் சண்டை போட்டுக் கொள்வது போல இந்த கண்கள் இருக்கின்றன அப்படின்னு வர்ணிப்பது உண்டு. அப்படி இல்லாமல் இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு தான் ஒப்பு, இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு தான் ஒப்புன்னு சொல்லலாம்படி இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பை இவ்விதமாக வர்ணிப்பதும் உண்டு. ஒரு கயர் கண் மை எழுதாள். அப்படி இருக்கக்கூடியதான அந்த கண், அந்த கண்களிலே மை எழுதாள், அதுல மை இட்டுக் கொள்வதும் இல்லை. ஒரு கயற்கண் மை எழுதாள். ஒரு கயற்கண் அப்படின்னு சொன்னதுனால அந்த கண் அவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியாது. அந்த கண்ணுக்கு எதுக்கு சுவாமி மை அவ்வளோ அழகா இருக்கும் பொழுதுன்னா, இல்ல மங்களார்த்தமாக மை எட்டுக்கிறதுன்னு உண்டே, அந்த மங்களத்துக்காக இவள் இட்டுக்கொள்வதில்லை. ஒரு கயற்கண் மை எழுதாள் பூவை பேணாள். தன்னுடைய பூவை, அதாவது ஒரு விதமான விளையாட்டுக்குன்னு இருக்கக்கூடியதான ஒரு பறவை, அது பூவை பூவை பேணாள். அதையும் இவள் பேணுவதே இல்லை, அதையும் இவள் கவனிப்பதே கிடையாது. அதுக்கு மேல தெரிவிக்கிறாள். உன்முலமேல் சாந்தணியாள் ஒருகையர் கண்மை எழுதாள் பூவை பேணாள் ஏனறியாள். ஏனறியாள் அப்படின்னு சொன்னா ஏனறியாள், எவ்விதமான எண்ணம் ஒன்னும் இல்லை. எதை பத்தியும் எவ்விதமான எண்ணமும் இல்லை. ஏன் அப்படின்னு வார்த்தை கடைசியில அதுக்கு எண்ணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பொன்முலமேல் சாந்தணியாள் பொருகையர் கண்மை எழுதாள் பூவை பேணாள் ஏனறியாள் எத்தனையும். எத்தனையும்னா எதை பத்தியும் எவ்விதமான எண்ணமும் இல்லை. அப்ப எதை பத்தியும் நினைவில்லாமல் இருக்கிறாள், அதுதான் ஏனறியாள் எத்தனையும் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதுக்கு மேல எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும். எதை பத்தியும் சிந்தனையே இல்லைன்னாலும், எல்லாத்த பத்தியும் சிந்தை இல்லைன்னா
உன்னத்தை பத்தி மட்டும் அவள் சிந்தித்துத்தான் இருக்கிறாள். மற்ற விஷயங்களை பத்தின சிந்தனையிலே தவிர இதுல நோக்கா இருக்காவோ எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். எம்பெருமான் திருவரங்கம், எம்பெருமான் திருவரங்கம் அது எங்கே அப்படின்றத மட்டும் சொல்லிட்டேதான் இருக்கா இவள். இப்போ மற்ற விஷயங்களை பத்தின சிந்தனை இல்லை, திருவரங்கத்தை பத்தின சிந்தனையானது இருக்கிறது அப்படின்னு இவளுடைய நிலைமையை சொல்லிட்டு மேல எம்பெருமானை வர்ணிக்கிறாள். நான் மலராள் நாயகனாய் நாம் அறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? மலராள் அப்படின்னு சொன்னா பிராட்டின் அர்த்தம். நான் மலராள் நல்ல பரிமளம் கொண்டதான ஒரு புஷ்பத்திலிருந்து தோன்றியவள் நான் மலராள் அப்படின்னு சொல்லப்படுகிறாள் பிராட்டி. அந்த நான் மலராள் நாயகனாய், அப்படி பிராட்டிக்கு நாயகனா இருக்கக்கூடியவன். இப்போ இந்த தாயார் சொல்லும்போது அவருடைய கருத்து என்னன்னா, பேர என்ன வச்சிருக்கார், ஸ்ரீயப்பத்தின்னு வச்சிருக்கார். ஒரு பெண்ணை இட்டு அவரை நிரூபிக்கும்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர். அப்படிப்பட்டவர் போய் என்னுடைய பெண்ணை இப்படி பண்ணியிருக்காரு, இங்க மட்டும் அது கிடையாதோ அப்படின்ற யோசனையோடு தெரிவிக்கிறாள். நான் மலராள் நாயகனாய் அதை சொல்றா. நாமறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி. நாமறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி, நாம பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வளர்ந்தான். நாம் அறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி, ஆய்ப்பாடியிலே வளர்ந்த இந்த நம்பி எல்லா விதமாக பூரணனா இருக்கக்கூடியவன் இருக்கிறானே, இவன் ஆண்மகனாய் சின்ன பிள்ளைனா. அவன் பார்ப்போம் இல்லையா, பல சமயங்கள்ல பார்ப்பான், பல சமயங்கள்ல கேட்போம். நாம யாரையாவது பார்த்து சொல்லுவா, அவரா நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாரே அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இங்க இவள் சொல்லுகிறாள், நாமறி ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி, நான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வளர்ந்தான், இன்னைக்கு ஆண்மகனாயிட்டான்னா என்னுடைய பெண்ணை வந்து இவ்விதமாக ஈடுபடுத்தி இருக்கிறானே அவனாய்வ அப்படின்ற ரீதியில சொல்கிறாள். நாமறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய். ஆண்மகனாய் என் மகளை செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே அப்படின்னு சொல்லி, ஆண்மகனாய் என் மகளை செய்தனகள், என்னுடைய மகளை பண்ணியிருக்கிறானே, இவ்விதமாக ஈடுபடுத்தி இருக்கிறானே, அமனமீர் அருகிலேனே. அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல தெரிவிக்கிறாள். தாதாடு வனமாலை தாரானோ என்னென்னே தளர்ந்தாள் காண்மின், யாதானும் ஒன்னுரை எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ன தூதாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே. தாதாடு வனமாலை, தாது, அந்த தாதுகள் எல்லாம் நன்கு இருக்கக்கூடியதான வனமாலை. இங்க கண்ணனுடைய பிரஸ்தாபம் அதிகமாக இருக்கிறபடியால் வனமாலை என்பதற்கு ஒரு விதமான அர்த்தம் சொல்லப்படுகிறது. காடுகளோடு போய் கண்ணுகள் மேய்த்து மறியோடி கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா அப்படின்னு சொல்லி பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்ப அந்த காடுகள் எல்லாம் தெரிந்து அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறானோ. அப்போ வனமாலைனா, வனம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல காடுன்னு அர்த்தம். வனமாலைன வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா சொன்னாலும் இந்த இடத்துல வனம் காடு, காடுகள்ல இருக்கக்கூடிய பூக்களாலே செய்யப்பட்ட மாலை வனமாலை. தாதாடு வனமாலை தாரானோ, அதை இவன் தாரானோ என்னென்னே தளர்ந்தாள். தாரான், ஓ தாரானோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னே தளர்ந்தாள் அப்படியே சொல்லுண்டே. கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அதை பத்தி நினைத்து கொண்டே இவள் அப்படியே தளர்ந்து போகிறாள். தாதாடு வனமாலை தாரானோ என்னென்னே தளர்ந்தாள் காண்மின் என்று என்றே. அதனால என்ன தெரிகிறது, தாரானோ 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 அப்படின்னு அவருடைய ஒலியில முதல்ல கொஞ்சம் ஒரு உற்சாகம் இருந்தது. ஆனா போக போக தாமதம் ஆக ஆக அப்படியே தளர்ந்து போயிட்டாகும். இப்போ தாரானோ என்னென்னே தளர்ந்தாள், தாரானோ 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 அப்படின்னு சொல்லி அவருடைய ஒலியிலேயே அந்த தளர்ச்சி தெரியும்படியாக ஆனாள். தாதாடு வனமாலை தாரானோ என்னென்னே தளர்ந்தாள். முன்னாடியும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல இடங்கள்ல பெருமான் திருத்துழாய் மாலையை தர வேண்டும், தான் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலையை தர வேண்டும் அப்படின்னு ஆசையை ஆழ்வார்கள் பல இடங்கள்ல வெளிப்படுத்துவது உண்டு. அதே ரீதியில தான் இங்கேயும் தாதாடு வனமாலை தாரானோ என்னென்னே தளர்ந்தாள் காண்மின் யாதானும் முன்னுரைக்கில். காண்மின் நீங்கள் பாருங்கள்னு சொல்றா. அதுக்கு மேல யாதானும் முன்னுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும். யாதானும் முன்னுரைக்கில், அவளை குறித்து இதெல்லாம் கூடாதுமா, இந்த அளவுக்கு யாரு மேலேயும் காதெல்லாம் வைத்துக் கொள்ள கூடாது, இது உன்னுடைய பிறப்புக்கு சேராது, நம்முடைய குடும்பத்துக்கு சேராதது
அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சொன்னா ஒன்னும் கிடையாது. அவன் என்ன பண்றா தெரியுமோ, உடனே கேட்கறது. நாங்க என்னமோ சொன்னோம் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, பதிலாம் சொல்றது கிடையாது. யாதானமும் உரைக்கில் ஏதோ ஒண்ணு சொன்னால் எம்பெருமான் திருவரங்கம், எல்லாத்துக்கும் பதில் அதுதான். எம்பெருமான் திருவரங்கம் என்னும் என்று சொல்லுகிறாள். பூமேல் மாதாளம் குடமாடி மதுசூதன் மன்னர்காய் முன்னம் சென்ன தூதாளன். பகவான வர்ணிக்கிறார். பூமேல் மாதாளன், பூல இருக்கக்கூடிய மாது, பூமேல் மாது பிராட்டி, அந்த பிராட்டி ஆளக்கூடியவன், பிராட்டிக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் பூமேல் மாதாளன். குடமாடி, குடமாடின்னு சொன்னா பாருங்க, ஒருத்தி, அந்த ஒருத்தி ஆளக்கூடியவன் அப்படிங்கிறது பூமேல் மாதாளன். குடமாடின்னு சொன்னா அவன் குடக்கூத்து ஆடுகிறான். குடக்கூத்து ஆடக்கூடியவன் குடமாடி. குடமாடிங்கிறது என்ன தெரிகிறது அப்படின்னா, எல்லா பெண்களையும், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் மயக்குவதற்காக குடமாடக்கூடியவன் குடமாடி, பூமேல் மாதாளன், குடமாடி. மதுசூதன், மதுசூதன் அப்படின்னா ஆசிரியர்களுக்கான விரோதிகள், மது அப்படின்ற ஒரு அரக்கன், அவனை கொன்றவன் மதுசூதனன். அப்போ ஆசிரியர்களுக்கான விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன் மதுசூதன். மன்னர்காய் முன்னம் சென்ன தூதாளன். மன்னர்காய்னு சொன்னா யாருக்காக, பாண்டவர்களுக்காக. முன்னம் சென்ன தூதாளன், தூதாக சென்றவன் அவன். அப்போ தன்னுடைய அடியவர்களுக்காக எந்த அளவுக்கும் தன்னை தாழ்த்தி கொள்வான். இந்த மாதிரி அவனை பற்றி பல விஷயங்களை சொல்லி பூமேல் மாதாளன், குடமாடி மதுசூதன், மன்னர்காய் முன்னம் சென்ன தூதாளன். எல்லாத்துக்குமே முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, பெண்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கான், அடியவர்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கான். ஒரு பிராட்டி, அவளுக்கு சுவாமியா இருக்கிறான். பெண்களுக்கு எல்லாம் குடக்கூத்தாடக்கூடியவனாக இருக்கிறான். ஆசிரியர்களுக்கு விரோதின்னு வந்தா மதுவை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மன்னர்காய் தூதாக செல்வதற்கும் தயாரா இருக்கிறான். இது எல்லாம் இருந்தாலும் இவன் என்னுடைய மகளை மட்டும் இப்படி பண்ணியிருக்கானே. மன்னர்காய் முன்னம் சென்ன தூதாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே. என் மகளை செய்த இந்த காரியங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த பாசுரம். வாராளும் இளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாரெண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் இப்பெண் பெத்தேன் என் செய்கேன் நான். தாராளன் தன் குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரிலுய்த்த தேராளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனேன். வாராளு விளங்கொங்கை, அதாவது வார் கச்சு, அந்த கச்சு ஆளும்படியான இளமை பொருந்திருக்கக்கூடிய மார்பு, அதுல வண்ணம் வேறாக ஆயிருக்கிறது. அதாவது அவளுடைய உடம்பு முழுக்க வண்ணமே மாறிவிட்டது, வெளுத்து போய் இருக்கிறது. அந்த வண்ணம் மாறினதை இவள் சிந்திக்கிறதே கிடையாது, எண்ணுவதே கிடையாது. வாராளு விளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள். அதை பத்தி இவள் யோசிக்கிறதே கிடையாது, இவ்வளவு மாறி இருக்கே அப்படின்னு தெரியல. அதனால இந்த மாதிரி எதையும் எண்ணாமல் இருக்கிறாள். அதே ஒருவேளை ஏதாவது எண்ணம் வந்தால், எண்ணில் ஒரு எண்ணம் ஏற்பட்டால் அது என்ன தெரியுமா, எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள். ஏதாவது எண்ணினால் உடனே பேராளன் பேரல்லால் பேசாள். ஒரு எண்ணம் ஏற்பட்டா பேராளன், சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய எம்பெருமான், எல்லாரை காட்டிலும் பெரியவனா இருக்கக்கூடியவன் அந்த பேராளன், அவனுடைய பேர், அவனுடைய திருநாமத்தை தவிர வேற எதையும் சொல்லுவதே கிடையாது. அப்போ பொதுவா எண்ணமே சரியா இல்லை, சரியா இல்லைன்னா எண்ணமே கொள்வதே கிடையாது. அப்படி இருக்கிறாள். ஏதாவது எண்ணினால் அது எதுவா இருக்குன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருநாமத்தை எண்ணக்கூடியவளாக இருக்கிறாள். மாறாளு விளங்கொங்கை வண்ணம் வேறாயினவார் எண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் இப்பெண் பெற்றேன் என் செய்கேன் நான். இவ்விதமான பெண்ணை பெற்றிருக்கிறேனே, என் செய்கேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றான். இங்க இந்த தாயார் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஏதோ தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டா போல பேசுகிறாளே தவிர அவளுடைய உள் மனசுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்பெண் பெற்றேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி பொங்கத்தான் பேசுகிறாள். உள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கு. ஏன்னா மற்ற எதுவும் வேண்டாம், மற்ற லௌகிக விஷயங்கள் எல்லாம் வேண்டாம், எம்பெருமான் தான் வேணும். தன்னுடைய நிறம் மாறுறது, அந்த நிறத்தை பத்தி அவ யோசிக்கவே இல்லை. யோசிச்சா எதை பத்தி யோசிக்கிறாள், எம்பெருமானுடைய திருநாமத்தை பத்தி யோசிக்கிறாள். யோசிக்கிறாள், இந்த தாயார் யோசிக்கிறாள், இவ்விதமான ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறேனே, நான் என்ன பாக்கியம் பண்ணினவள் அப்படின்னு தான் அவளுடைய மனசுல, உள் மனசுல தோத்துகிறது. இதுக்குன்னா இந்த திருத்தாயார் இருக்கிறாளே, அவளும்
பெரிய பாகவதோத்தமையா இருக்கக்கூடியவள். ஆகையால் அந்த திருத்தாயார் ஐயோ இப்படி ஆச்சேன்னு சொல்லி, அதாவது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சில சமயங்கள் அவளுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஐயோன்னு அந்த தாயாருக்கு தோணும். சில சமயங்கள்ல பார்க்கும்போது எம்பெருமானிடத்துல இவ்வளவு காதலை நினைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ஒரு புலம்பல் இருந்தாலும் உள் மனசுல தெரியும் பகவான் காப்பாத்துவான்னு தெரியும். இவ்விதமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறதே, இது எல்லாம் கொண்டாடத்தக்க நிலைமை அப்படின்றதும் அந்த தாயாருக்கு தெரியும். ஆகையால் இப்பெண் பெற்றேன், இந்த பெண்ணை பெற்றிருக்கும்படியான பாக்கியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க தாயாருடைய எண்ணம் இருக்கிறது. உலகத்துல மத்தவா எல்லாருமே தன்னுடைய நிறத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஐயோ மாறிடுதேன்னு சொல்லி நினைப்பது உண்டு. அப்படித்தானே பாக்குறோம். தன்னுடைய நிறத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஆனா இவள் அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது, தன்னை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. சிந்தித்தால் பகவானுடைய திருநாமத்தை சிந்திக்கிறாள். இப்படிப்பட்ட பெண் பெற்றிருக்கிறேன், என்னை போல வேற யார் இவ்விதமான ஒரு பெண்ணை பெற்றிருக்க முடியும்? இப்பெண் பெற்றேன், என் செய்கேன் நான், என் செய்கேன் அப்படின்றது தெரிவிக்கிறாள். இப்பெண் பெற்றேன், என் செய்கேன் நான். அப்போ இந்த என் செய்கேன் அப்படின்றது மற்றவர்களை குறித்து சொல்லுகிறாள். இப்பெண் பெற்றேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இப்பெண் அப்படின்ற இடத்துல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிமானமானது தெரிகிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம். என் செய்கேன் நான் தாராளன் தன் குடந்த நகராளன் ஐவர்காய் அமரிலுய்த்த தேராளன். எபெருமான் ஒரு மாலை சாத்தின்னு இருக்கான். தாராளன், தார் மாலை. என்ன மாலை இது அப்படின்னா, ரக்ஷணத்துக்கு தனி மாலை இட்டிருக்கிறவன், எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன் என்பதை சூச்சனம் பண்ணக்கூடியதான ஒரு மாலை சாத்தி கொண்டிருக்கிறான் எபெருமான் தாராளன். அதுக்கு மேல தன் குடந்தை நகராளன். நம்ம குடந்தை கும்பகோணத்துல எபெருமான் எழுந்தருளி இருக்கிறான். நித்திய சூரிகளுக்கு மட்டும் காட்சி கொடுக்கக்கூடியவன் கிடையாது, இதோ இங்க இருக்கிறான். தன் குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரிலுய்த்த தேராளன். அதற்கு மேல இங்க வந்திருக்கானதோடு இல்லாமல் காரியமும் பண்றான் இல்லையா? ஐவர்காய் பஞ்ச பாண்டவர்களுக்காக அமரிலுய்த்த தேராளன். அமரிலே அதாவது யுத்த பூமியிலே தேரை அவன் நடத்தினான். அப்படி நடத்தின தேரை உடையவன் தேராளன் ஐவர்காய் அமரிலுய்த்த தேராளன். இப்படிப்பட்டவன் ரக்ஷணத்துக்கு நிற்கக்கூடியவன், ரக்ஷணத்துக்காகன்னு சொல்லி இங்க ஒரு திவ்யதேசத்துல எழுந்தருளி இருக்கக்கூடியவன், காரியமும் பண்ணக்கூடியவன். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானானவன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே. அவன் என்னுடைய மகளை மட்டும் இப்படி பண்ணியிருக்கிறானே, நான் என்னன்னு செப்புவேன், அதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எங்கனம் நான் செப்புகேனே உறவாதுமிழென்னொடியாது பலரேசு மலராயித்தால் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிறவாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் விண்ணோர் சங்களரவாளன் என் மகளை செய்தனகள் அம்மனமீர் அறிகிறேனே. பெரிய பழி வந்துடுத்துன்னு சொல்றான். உறவாதும் இழல் என்னன்னு ஒழியாது பலர் ஏசும் அலர் ஆயித்தாள். இவ எல்லாரையும் விட்டுட்டா இல்லையா? தாய் வேண்டான்றா, தோழிகள் வேண்டான்றா, இவா அவா யாருமே வேண்டான்னு சொல்றா. அப்படி சொல்லுவதை கேட்டு எல்லாரும் ஊர்ல இருக்கவா எல்லாரும் சேர்ந்துட்டு சொல்றாளாம், பழி சொல்றாளாம். அவர்கள் என்னென்ன பழி சொல்றா அப்படின்னா, உறவாதும் இழல், எந்த உறவும் இவளுக்கு இல்லை, யாரும் வேண்டாம் இவளுக்கு என்று என்று இப்படி மேல மேல ஒழியாது முடிக்கவே முடிக்க மாட்டேங்கிறான், தீராமல் பலரும் ஏசும் நிந்திக்கும்படியாக அலர் ஆயித்து, பழி சேர்ந்தது, பழி வந்துடுது அப்படின்னு சொல்ற தாயார். உலகத்தார் எல்லாரும் பழிக்கிறா. என்னன்னு பழிக்கிறா? அவளுக்கா எந்த உறவும் கிடையாது, தாயை சரியா பாத்துக்கிறது கிடையாது, தாயை கவனிக்கிறது கிடையாது, தோழிகளை கவனிக்கிறது கிடையாது, எந்த உறவும் கிடையாதுன்னா உறவாதுமிழல் என்று என்று ஒழியாது. எப்பொழுதுமே உலகம் அப்படின்றது பழி சொல்ல ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்க ஓய்வு? ஓயவே மாட்டான், அவா பாட்டுக்கு சொல்லிட்டேதான் இருப்பான். உறவாதுமிழல் என்னென்னு ஒழியாது பலரேசும் அலர் ஆயித்தாள். அமிதமாக ஆயித்து ஆள் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறாள். சரி, அப்போ உறவாதும் இழல் என்னென்னு ஒழியாது பலர் ஏசும் அலர் ஆயித்தாள். ஏசும் நிந்திக்கும்படியாக அலர் பழி ஆயித்து. இடத்துல உறவாதும் இழல் இது குணமா தோஷமா அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய பக்தர்களை பொறுத்தவரையிலும் இது பெரிய குணம்தான்.
மத்த பந்துக்களை எல்லாம் விட்டு பகவானை பத்துவது. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வ தர்மாம்ச சந்தியச்சு சர்வ காமாம்ச சாட்சரான் அப்படின்னு சொல்லி அவைஷ்ணவர்களா இருக்கும் பொழுது, பக்தர்கள் அல்லாத போது எல்லாரையும் விட்டுத்தான் பத்த வேண்டும். ஆகையால் இவற்றை விடுவதுன்றது குணம்தான், அது தோஷமே கிடையாது. ஆகையால் ஆனா உலகத்தார் அதெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் அவர்கள் இப்படி பழி சொல்லுகிறார்கள். சரி, இப்போ உறவானும் இலள் என்னென்னு ஒழியாது பலரேசும் அலர் ஆயித்தால் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாள். இவருக்கு பாருங்க, மறவாதே, இந்த விஷயத்துல மட்டும் மறதி வருவதே கிடையாது. மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாள். மாயவனே, ஆச்சரியமான குணங்கள் சேஷித்தங்கள் இவற்றையெல்லாம் உடையவனே அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாள். அதுபோல மாதவனே, பிராட்டிக்கு அவ்வளோ பிரியனா இருக்கக்கூடியவனே. மாதவன்னா மா பிராட்டி, தவன்னா பிரியன் கணவன் அர்த்தம். இப்போ பிராட்டி இடத்தில் அவ்வளோ காதல் கொண்டிருக்கிறாயே, மாயவனே மாதவனே என்கின்றாள் அப்படியே சொல்லிட்டு இருக்காள். மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிறவாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் விண்ணோர் தங்கள் அறவாளன். பகவானை பத்தின வர்ணனம். பிறவாத பேராளன், பகவான் பேராளன், ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். பிறவாத பேராளன்னா பிறக்காத பேராளன், பிறக்காதவனா. அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு சாஸ்திரம் சொல்றது. நிறைய தடவை பிறவிகள் கொள்றானே பெருமான். பகூனிமே விதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன கணன்னு சொல்ற, நிறைய ஜென்மங்களா இருக்கு. பிறவாத பேராளனான்னு கேட்டா நம்மை போல பிறவாத பேராளன். நாம் கர்மம் காரணமாக பிறக்கிறோமா, பகவான் அப்படி பிறப்பது கிடையாது. ஆகையால் பிறவாத பேராளன், இது ஒரு அர்த்தம். மற்றொன்னு, அவன் பிறந்தாலும் கூட அவன் பிறந்த பயனை அடைந்தானான்னு கேட்டா இல்லை. அவன் பிறப்பது எதுக்காக, நம்ம அனைவரையும் வாரி பிடிச்சுட்டு போகணும் அப்படின்னு எண்ணத்தாலதான் பிறக்கிறான். அது நடக்க மாட்டேங்கிறது. ஆகையால் அவன் அவதரித்து எவ்வளவோ பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த அவதாரத்துக்குள்ள இன்னும் பல காரியங்கள் எல்லாம் எவ்வளவோ பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் எல்லாம் பண்ணதாக அவனுக்கு திருப்தி பிறக்கிறதான்னு கேட்டா திருப்தி பிறக்கல. ஆகையால் பிறவாத, தான் பிறந்து பெற வேண்டிய பயனை பெறாததுனால பிறவாதவனாகவே அவன் தன்னை நினைத்துக் கொள்கிறான். இப்போ பிறவாத பேராளன் அவிதமாக அர்த்தம் சொல்லலாம். அல்லது பிறவாத பேர் ஆளன். எம்பெருமான் பல பேர்களை திருநாமங்களை உடையவனா இருக்கான். அந்த திருநாமங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா பிறவாத, அந்த திருநாமங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் பிறவி அறுக்கக்கூடியதான திருநாமங்கள் பிறவாத பேர். அந்த பிறவாத பேர் ஆளன், அந்த திருநாமங்களை உடையவன் அப்படி அவ்விதமாகவும் அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்போ பிறவாதன்னா பிறப்பை அறுக்கக்கூடியதான அந்த அளவுக்கு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறவாத பேராளன் பெண்ணாளன், அதுக்கு மேல பிறவாத பேராளன் பெண்ணாளன், பெண்களை எல்லாம் காக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் பெண்ணாளன். மண்ணாளன், இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன். விண்ணோர் தங்கள் அறவாளன், விண்ணோர் தங்கள் அறவாளன். அறவாளன் சொன்னா தர்மம் தார்மிகன்னு வச்சுக்கோங்களேன், தார்மிகனா இருக்கக்கூடியவன். விண்ணோர் தங்கள் அறவாளன், விண்ணோர் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளுக்கு ரொம்ப தார்மிகனா இருக்கானா. அங்க அவள்கிட்ட என்ன காட்டுகிறான் அப்படின்னா தன்னுடைய தர்மம், ஆனுஷம்சியம் பரோதர்மஹான்னு சொல்லுவான். இரக்கம், அந்த இரக்கம் அப்படின்ற குணத்தை அவர்களுக்கு நல்லா காட்டுகிறான். அந்த குணத்தை நித்தியசூரிகள் கொண்டாடுகிறார்கள். இவன் பாட்டுக்கு அனுபவிக்கக்கூடியவனா இருக்கான். விண்ணோர் தங்கள் அறவாளன் என்று சொல்லப்படுகிறான். அப்போ பிறவாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் விண்ணோர் தங்கள் அறவாளன் அப்படின்னு சொல்லி இவ்விதமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் என் மகளை செய்தனகள் அமனமீர் அருகிலேனே. மற்றவாளுக்கு எல்லாம் ஆனுஷம்சியம் இந்த குணங்கள் எல்லாம் காட்டுறான். அதெல்லாம் இங்க என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல பந்தோடு கடல் மறுவாள் பைங்கிளியும் பாலூட்டாள் பாவை வேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்னென்னே வளையும் சோறும் சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ வந்தென் மகளை செய்தனகள் அமரமீர் அருகிலேனே. பந்தோடு கடல் மறுவாள், அதாவது இவள் விளையாடுவதற்கு உபயோகப்படக்கூடிய சில பொருள்கள், பந்து கடல் இவையெல்லாம். பந்தோடு கடல் மறுவாள், அந்த பந்தையும் இவள்
விரும்புவது கிடையாது. கழல், அந்த கழலையும் விரும்புவது கிடையாது. சில விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுவதற்கு இந்த கழற்காய் அப்படிங்கிறது உபயோகப்படும். அதுதான் இங்க கழல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பந்தோடு கழல் மறுவாள், பந்தோடு கடல் கடற்காய்களையும் மறுவாள் இவள். அதுல விருப்பமே கொள்றது கிடையாது, பொருந்துவதே கிடையாது. பந்தோடு கடல் மறுவாள், விளையாட்டுக்கான உபகரணங்கள் அவற்றிலேயும் விருப்பம் இல்லை. சரி, பைங்கிளியும் பாலூட்டாள். இவள் முன்னாடி ஒரு பூவை அப்படின்னு சொல்லி ஒரு பறவை பார்த்தோம். இங்க பைங்கிளி அப்படின்னு சொல்லி பசுமை பொருந்தி இருக்கக்கூடிய கிளி சொல்லப்படுகிறது. அந்த கிளி இந்த மாதிரி பறவைகளை எல்லாம் வளர்க்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதுக்கெல்லாம் பாலூட்டுகிறாளா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை, அதையும் ஒன்றும் கவனிப்பது கிடையாது. பைங்கிளியும் பாலூட்டாள், அதுக்கே பாலூட்டுவது முதலான காரியங்கள் எல்லாம் பண்ணுவதில்லை. பாவை பேணாள், பாவைன்னு சொன்னா பொம்மை, அந்த பொம்மையும் இவள் கவனிப்பது கிடையாதாம். வேடிக்கையா வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், முன்னாடி எல்லாம் வேற யாராவது அந்த பொம்மையை சரியா கவனிக்கல அப்படின்னு சொன்னா இவளுக்கு கோபம் வந்துடுமா. அந்த அளவுக்கு அந்த பொம்மை இடத்துல காதல் கொண்டு அந்த பொம்மை ஒரு உண்மையான व्यक्தியாகவே நினைச்சிட்டு இருந்தா இவள். அப்படிப்பட்ட இவள் இன்று அந்த பாவையை பேணுவதே கிடையாது, நோக்குவதே கிடையாது. பந்தோடு கடல் மறுவாள், பைங்கிளியும் பாலூட்டாள், பாவை வேணாள். என்ன பண்றா? வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்னே. ஒண்ணு சொல்றா, அந்த திருவரங்கன் வந்தானோ வாரானோ, வந்துட்டானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி என்றே அப்படியே சொல்லிட்டே இருக்கா. அப்படி சொல்லிட்டே இருக்க செய்தே வளையும் சோறும், அவனுடைய வளைகள் எல்லாம் கடந்து போகின்றன. வளையும் சோறும் மேல தெரிவிக்கிறான். சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி. பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சந்தோகன். இந்த சந்தோகன் முதலான அந்த வார்த்தைகளுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் காட்டப்பட்டு இருக்கிறது. ஒன்றை மட்டும் இந்த இடத்துல விண்ணப்பிக்கிறேன் அடியேன். சந்தோகன் சாந்தோகிய உபனிஷத்து, அந்த சாந்தோகிய உபனிஷத்தால இவன் சொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறான். சந்தோகன் பௌழியன் என்கிற வார்த்தைக்கு கௌஷீதகி பிராமணத்தினால பிரதிபாதிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் காட்டப்படுகிறது. அதுக்கு மேல ஐந்து அழலோம்பு, ஐந்து அழல், அஞ்சு அக்னிகள், அந்த அஞ்சு அக்னிகளாலே ஆராதிக்கப்படக்கூடியவன் ஐந்தழல் ஓம்பு. தைத்திரியன், தைத்திரிய உபனிஷத்தால சொல்லப்படக்கூடியவன். சாமவேதி, சாமவேத பிரதிபாத்தியனா இருக்கக்கூடியவன். ஏற்கனவே சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு பார்த்தோலே அதுவும் சாமவேதத்தினுடைய ஒரு பகுதி தான். இருந்தாலும் அதை தனியா சொன்னதுனால மீறி உள்ள பகுதியாலும் அவன் தான் சொல்லப்படுகிறான்றது சாமவேதி அப்படின்ற வார்த்தையால் தெரியும். சாமவேதி ஆக சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான். இப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று இந்த வேதங்களால நன்னா பிரதிபாதிக்கப்படக்கூடியவனான எம்பெருமான். அப்படிப்பட்ட இவன் அவன் என்ன பண்ணிட்டான்? இவளை இவ்விதமாக தவிக்க விட்டிருக்கிறான். சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி. இது எல்லாம் இங்க சந்தோகன் முதலான வார்த்தைகளுக்கு இவற்றாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. அப்படி இல்லாமல் அந்த வேதங்களையெல்லாம் அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. அதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு. இப்ப சந்தோகன் அப்படின்னு ஒரு இடத்துல வேதத்தை அறியக்கூடியவன் அப்படின்னு சொன்னா, மற்றொரு இடத்துல சாமவேதின்னு சொல்லும் பொழுது அந்த வேதத்தால ஒண்ணு வேதத்தை அறியக்கூடியவன், வேதத்தால பிரதிபாதிக்கப்படக்கூடியவன், இந்த மாதிரி வித்தியாசங்கள் உண்டு. கடைசி இதனால் என்ன தெரிகிறதுனா இப்படிப்பட்டவன் வேதங்களை எல்லாம் அறிந்தவன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அர்த்தமானது மணிக்கும். சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சமவேதி வந்தோ வந்தென்மகளை செய்தனகள். சர்வஜனா இருக்கக்கூடியவன் அந்தோ வந்து என் மகளை செய்தனகள், வந்து என்னுடைய பெண்ணை இப்படி பண்ணியிருக்கிறானே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி அந்தோ வந்து என் மகளை செய்தனகள். அமனமீர் அருகிலேனே, அமனமீர் அருகிலேனே, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே நான் அறிய மாட்டுகிறேன் என்று தெரிவிக்கிறாள். ஆச்சு. இத்துடன் 9 பாசுரங்கள் முடிவடைந்தன. 10வது பாசுரம். சேலுகளும் வயல் புடைசூழ் திருவரங்க தம்மானை சிந்த செய்த நீலமலர் கண்மடவாள் நிறையடி வைத்தாய் மொழிந்தவதனை நேராறு காலவேல் பரகாலன் கலிகன் நீ ஒலிமாலை கத்து வல்லார் மாலை சேர் வெண்குடை கீழ் மன்னவராய் பொன்னுலகில் வாழ்வர் தாமே சேலுகளும் வயல் புடைசூழ்.
திருவரங்கம். திருவரங்கம் எப்படிப்பட்டதுன்னா சேல் உகழும் திருவரங்கம். அதாவது சேல் மீன்கள் உகழும் நன்னா துள்ளும்படியான வயல்கள், அந்த வயல்களை தன்னுடைய சுத்திலும் இருக்கக்கூடிய பிராந்தங்களிலே கொண்டதான திருவரங்கம். அப்போ சேல் உகழும் வயல் புடை சூழ். இப்போ மீன்கள் கழித்து வர்த்திக்கக்கூடிய வயல்கள் சுத்திலும் இருக்க பெற்ற திருவரங்கம், சேதுகுளம் வயல் புடை சூழ் திருவரங்கம். எது சொல் மீன்களை பத்தி எல்லாம் பேசுறான்னா, இங்க இருக்கக்கூடிய மீன்கள் கூட நல்லா கழித்து வர்த்திக்கின்றன. சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பெண் மட்டும் அப்படி இருக்க பாருங்களேன். இதே மாதிரிதான் செங்கையல் வாய் நீர் திருவரங்கத்தாய்னு சொல்லி பராங்குஷ நாயகனுடைய தாயாரும் சொல்லுகிறாள். அதேதான் இங்க சேலுகுளம் வயல் புடைசூர் அவைகளெல்லாம் துள்ளி கொண்டிருக்கின்றன. என்னுடைய பெண் மட்டும் இப்படி இருக்கிறாளே. சேலுகுளம் வயல் புடைசூர் திருவரங்கத்தம்மானை, இந்த திருவரங்கத்தம்மான் பெரிபெருமாள் நபெருமாள் அவரை சிந்த செய்த நீலமலர் கண்மடவாள். அந்த எம்பெருமானையே எப்பொழுதும் சிந்த செய்து கொண்டிருக்கக்கூடிய நீலமலர் கண்மடவாள். நீலமலர் கருணைதல்னு சொல்லுவா. அந்த கருணைதல் மலர் போன்ற கண் படைத்த என்னுடைய பெண் நீலமலர் கண் மடவாள் நிறை அழிவை. நிறை அழிவை நிறைவழிவை ரெண்டு விதமா சொல்றது உண்டு. அவளுடைய ஒரு பூர்த்தி, ஒரு பெண்ணுக்கு உண்டான பூர்த்தி அதெல்லாம் அழிஞ்சுது. பெண் என்பவள் வெளியில காட்டிக்கொள்ளாமல் ஒரு விதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உலகத்துல சில நியமங்கள் எல்லாம் உண்டு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. எல்லாத்தையும் கடந்து அவள் இருக்கிறாள். அவளுடைய இந்த ஸ்திரீத்துவ பூர்த்தி இருக்கே அதை அழித்து கொண்டாள். அது அழிந்து போய் இருக்கிறது. அது எவ்விதமாக அழிந்தது என்பதனை சொல்லக்கூடிய பாசுரங்கள் தான் இந்த பாசுரங்கள். நிறை அழிவை தாய்மொழிந்த அதனை. அதை சொல்றது யார் அப்படின்னு கேட்டா தாய் சொல்லி கொண்டு இருக்கிறாள். ஏன்னா 9 பாசுரங்கள் முடிஞ்சிருது. இந்த 10வது பாசுரத்தை திருமங்கையார் தெரிவிக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்றதை சேலுவளம் வயல் உடை சூழ் திருவரங்க தம்மானை சிந்த செய்து நீலமலர் கண் மடவாள் நிறை அழிவை. அந்த எபெருமானை சிந்த செய்து அதனால இவள் இந்த பரகால நாயகி, நீலமலர் கண் மடவாள் அந்த பரகால நாயகி, அந்த பரகால நாயகி அவளுடைய நிறை அழிவு அதை தாய் மொழிந்தாள். தாயானவள் சொல்லியிருக்கிறாள். அந்த தாய் மொழிந்த அதனை, தாய் சொல்லியிருக்கக்கூடிய அதனை, அவள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அவஸ்தையை, அந்த நிலையை நேரார் காலவேல் பரகாலன். யாராவது திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாடி வந்து நின்று நான் உமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நின்னால், எதிர யார் நின்னாலும் நேரே நிற்கக்கூடிய எதிரிகள் அனைவருக்கும் காலன் மிருத்யுவா இருக்கக்கூடிய ஆழ்வார், மிருத்யுவா இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய வேல், நேரார் கால வேல் இல்ல நேரார் கால வேல் பரகாலன் ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போ நேரார் காலவேல் எதிரில் வந்து யார் இருக்கிறார்களோ எதிரிகள், அப்படிப்பட்டவர்களுக்கு காலமாக மிருத்யுவாக இருக்கக்கூடிய வேல் படைத்த பரகாலன், நேரார் காலவேல் பரகாலன் கலிகன்னி ஒலிமாலை கத்து வல்லார். கலிகன்னி திருமங்கை ஆழ்வார், அவருடைய திருநாமங்கள் பலது கேள்விப்பட்டு இருப்பீர்கள். கலிகன்னி அப்படின்னு சொன்னா கலித்வம்சர், கலியை கன்றும்படியாக செய்யக்கூடியவர். நேரார் காலவேல் பரகாலன் கலிகன்னி ஒலி மாலை, அவர் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த சொல்மாலை கத்து வல்லார், நன்கு கத்து வல்லர்களாக இருக்கக்கூடியவர்கள். கத்து வல்லார் அவர்கள் மாலைசேர் வெண்குடை கீழ் மன்னவராய். அவர்கள் ஒருவேளை விருப்பம் கொண்டால் பெரிய மன்னர்களாக ஆவர்களாம். இப்படிப்பட்ட மன்னர்கள் மாலைசேர் வெண்குடை கீழ் மன்னவராய். புது மன்னவர்கள் அப்படின்னு சொன்னா அவ மேல குடையை பிடித்துக் கொண்டு இருப்பார்கள். இந்த கொடை எப்படி இருக்கும்னா மாலைசேர் வெண்குடை, ஆனா வெளுப்பா இருக்கக்கூடிய பெரிய கொடை. அந்த வெண்குடை அது மாலைசேர் முத்து சரங்கள் எல்லாம் கொண்டதான அந்த ஒரு வெண்குடையாம். மாலைசேர் வெண்குடை கீழ் மன்னவராய். அதுக்கு மேல பொன்னுலகில் வாழ்வர், இங்க நல்லா இருந்துட்டு அதுக்கு மேல பொன்னுலகுன்னு சொல்லப்படக்கூடிய பரமபதத்துக்கும் போய் சென்று அங்கே வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இவ்விதமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் இந்த 10 பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்களை யார் நன்கு கற்கிறார்களோ, இதன் பொருளை ஆச்சாரியர்களோட கத்து அறியுமவர்கள் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம். அவ்விதமாக கத்து வல்லவர்களா இருக்கக்கூடியவர்கள் மாலைசேர் வெண்குடை கீழ் மன்னவராய் பொன்னுலகில் வாழ்வர் தாமே.
ஆக இந்த ஐஸ்வர்யத்தில் ஒருவேளை ஆசை இருந்தால் அதையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு மேல அந்த பரமவரத்தையும் அனுபவிப்பார்கள். பொன்னுலகில் வாழ்வது தாமே, அங்க வாழ்வார்கள்னா எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவதுதான் வாழ்ச்சி. அமிதமான வாழ்ச்சி பெறுவார்கள் என்பது இந்த கடைசி பாசுரத்துல சொல்லப்படுகிறது. ஆக விருவாராள் வாய் விருவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாளால் என்று ஆரம்பித்து தன்னுடைய மகளின் தசையை பரகால நாயகனுடைய திருத்தாயார் பேசினாள். இப்படி இருக்கிறாள் அவள் என்பதனை பேசி தாய்மொழிந்த வதனை நாமும் அனுபவித்தோம். ஆக திருவரங்கத் அனுபவத்துல 2வது திருமொழி முற்று பெற்றிருக்கிறது. அடுத்து மேலே வரக்கூடிய திருமொழிகளிலும் திருவரங்கத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அந்த அனுபவங்களை எல்லாம் மேற்கொண்டு கிரமமாக நீங்களும் செய்ய போகிறீர்கள். ஆக வெறுவாதாள் திருமொழி இத்துடன் நிறைவுறுகிறது. அடியின் வேகமாக சொல்லும் பொழுது பல தவறுகள் நேர்பட்டிருக்கும். அவற்றை பெரியோர்கள் மன்னிக்க கடவர்கள் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு அடியினுடைய இந்த ஒரு உரையை நிறைவுறுத்திக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயார் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.